ரைட். ஸோ இஎம்ஐயோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். கத்துக்க போறது டைப்ஸ் ஆஃப் இஎம்ஐ. டைப்ஸ் ஆஃப் இஎம்ஐ எழுதுங்க. ஸ்டாட்டிக் இஎம்ஐ, டைப்ஸ் ஆஃப் இஎம்ஐ, ஸ்டாட்டிக் இஎம்ஐ, டைனமிக் இஎம்ஐ, டைனமிக் பக்கத்துல ஆர் கைனடிக் இஎம்ஐ, டைனமிக் இஎம்ஐ ஆர் கைனடிக். எனக்கு கைனடிக் பிடிக்கலன்னா விட்டுரு. டைனமிக் இஎம்ஐ, மூணாவது பீரியாடிக். இந்த வருஷம் ஜேஇல ஒரு டிசி சர்க்கியூட்ல ஒரு சம் கேட்டிருப்பாங்க. டிசி சர்க்கியூட்னா எல்சி சர்க்கியூட்ல கேட்டிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஒரு 10 செகண்ட்ல அப்படியே டிக் பண்றது. நிறைய கத்துக்கலாமா? டைப்ஸ் ஆஃப் இஎம்ஐ. டாபிக்கோட பேரு டைப்ஸ் ஆஃப் இஎம்ஐ. ஸ்டாட்டிக், டைனமிக், பீரியாடிக். சிலபஸ் ரிவைஸ் பண்றதுக்கு முன்னாடி பீரியாடிக்கும் இருந்தது, டைனமிக்கும் இருந்தது. சிலபஸ் ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் டைனமிக்கும் பீரியாடிக்கும் தூக்கி எட்ட போட்டாங்க. ஸ்டாட்டிக் மட்டும் தான் உயிரோட இருக்கு. அதுதான் ஈஸியா கத்துக்கும். ரைட்டா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய கத்துக்கோங்க. கவனிங்க. இது என்னவோ உங்கள்கிட்ட சொல்ல வருது. இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்ல வருது? எவ்வளவு ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இந்த ஈக்குவேஷன் உங்ககிட்ட பேசணும்னா அதான் பேசுது. எவ்வளவு ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இப்போ E ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஆஃப் d∅dt. இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஃபாரடே சொன்னதை லென்ஸ் அப்படியே தான் சொன்னாரு. ஃபாரடே டைரக்ஷன் சொல்ல மறந்துட்டாரு. லென்ஸ் டைரக்ஷனோட சேர்த்து சொன்னார். அவ்வளவு. மைனஸ் ஆஃப் d∅dt. ஒரே ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைக்கு பிஏ காஸ்டிட்டல்ல நான் என்னெல்லாம் பண்றேன்னு பாத்துக்கேன். ஒரு டர்னா இருந்தா ஒரு பிஏ காஸ்டிட், நிறைய டர்னா இருந்தா என்பிஏ காஸ்டிட். இங்க எதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டி பை டிடி, பைக்கு பதிலா என்பிஏ காஸ்டிட். புரியுதுங்களா? இது ஜெனரல் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் என்னமா சொல்லி கொடுத்தேன்? ஸ்டாட்டிக். ஸ்டாட்டிக்னா என்னங்க? ஈக்குவல் டு மைனஸ் என் ஏ காஸ்டீட்டா டிவி பை டிடி. இந்த ஈக்குவேஷனும் உங்ககிட்ட என்னவோ பேசுது. என்ன பேசுது? எல்லாமே கான்ஸ்டன்ட். டிபியா பிஏ. மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் யாரை பொறுத்து சேஞ்ச் ஆகுது? அதனால இப்ப என்ன சொல்லணும்? ஏரியா கான்ஸ்டன்ட், ஆங்கிள் கான்ஸ்டன்ட், நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸை பத்தி கவலை கிடையாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா அந்த இஎம்ஐயோட பேரு ஸ்டாட்டிக். கத்துக்கிட்டீங்களா? ஒரு 2 மார்க் கொஸ்டின் உங்க போர்டில் படிச்சிருப்பேன்னு தெரியல. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் இஎம்ஐ. கத்துக்கிட்டீங்களா? அடுத்து ரெண்டாவது இஎம்ஐ என்னப்பா சொன்னேன்? டைனமிக் பிடிக்கலன்னா கைனடிக் இஎம்ஐ. மோஷன் இருந்தா மோஷனல் இஎம்எஃப்னு. டைனமிக், கைனடிக், மோஷனல் மூணுமே ஒரே பேர் தான். ஈக்குவல் டு மைனஸ் என் பி காஸ் தீட்டா. இங்க என்ன சொல்ல வரீங்க? ஏரியா மட்டும் சேஞ்ச் ஆகுது. இப்ப ஏரியா சேஞ்ச் ஆகுதுன்னா காயில் நகருது. கரெக்டா? இப்ப ஏரியா சேஞ்ச் ஆகுதுன்னா காயில் நகருது. இப்ப காயில் நகருது, ஏரியா மட்டும் சேஞ்ச் ஆகுது, அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அதுக்கு பேரு மோஷனல் இஎம்ஐ. அடுத்தது கண்டுபிடிச்சிருப்பீங்க பீரியாடிக். பீரியாடிக்ல எது மட்டுமா சேஞ்ச் ஆகும்? தீட்டா மட்டும் ரொட்டேட் ஆகணும். ஏசி ஜெனரேட். அப்ப ஈக்குவல் டு மைனஸ் என் பி ஏ டி பை டிடி காஸ் தீட்டா. இது ரெண்டு தான் கிடையாது. ஏன் சொல்லி கொடுத்து நமக்கு தான் ஸ்டாட்டிக் மட்டும் தான் இருக்கு. ஸ்டாட்டிக் புரிஞ்சுக்கணும், ரெண்டு பேரும் நீங்க புரிஞ்சுக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆகும் ஸ்டாட்டிக், ஏரியா மட்டும் சேஞ்ச் ஆனா தீட்டா மட்டும் ஓரியன்டேஷன். பீரியாடிக் இஎம்ஐ, ஸ்டாட்டிக் இஎம்ஐ, டைனமிக் இஎம்ஐ, பீரியாடிக் இஎம்ஐ. இத மூணுத்தையும் முன்னாடி இந்த மூணுத்தையும் முடிச்சா லெசன். இதை மட்டும் முடிச்சா லெசன் முடிஞ்சிடும். அப்ப இதுல ரெண்டு டைப் எழுதிக்கோ. நீங்க படிச்சதுதான். ஒன்னு செல்ஃப் இண்டக்ஷன், இன்னொன்னு மியூச்சுவல் இண்டக்ஷன். இந்த ரெண்டுத்தையும் படிச்சா லெசன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம், எல்சி சர்க்யூட்.
பிரேக் வேணும்னா 4:15 கிளாஸ் முடிஞ்சிடும். போயிட்டு வந்துரு, இல்லைன்னா இப்படி கிளாஸ் கவனி. 4:15 மேட்ரிக்ஸ் இஎம்ஐ, டைனமிக் இஎம்ஐ, பீரியாடிக் இஎம்ஐ, ஸ்டாட்டிக் இஎம்ஐல செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன், ரெண்டே ரெண்டு டாபிக் மட்டும். எங்கெல்லாம் டிஃபரன்ஷியல் டேர்ம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் ஏதோ ஒரு இடம் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சுன்னா ஸ்டாட்டிக், ஏரியா சேஞ்ச் ஆச்சுன்னா டைனமிக், ஆங்கிள் சேஞ்ச் ஆச்சுன்னா ரைட். அப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகணும்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகணும்னா இவங்க யாராவது சேஞ்ச் ஆகணும். ஃபர்ஸ்ட் டாபிக் கொடுங்க. செல்ஃப் இண்டக்ஷன். செல்ஃப் இண்டக்ஷன், செல்ஃப் இண்டக்ஷன். ரெண்டுத்துக்கு ஆப்ஷன். ஆனா என்ன நடந்தா என்ன இஎம்எஃப் தெரிஞ்சுக்கிட்டு தான் ரெண்டு சொல்லி கொடுத்தேன். வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆகணும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகணும் ஸ்டாட்டிக் இஎம்எஃப். செல்ஃப் இண்டக்ஷன், செல்ஃப் இண்டக்ஷன். இதுல என்ன கேட்டாங்கன்னா ரீசெண்டா ஒரு யூனிட் கொஷின் ஒண்ணு கேட்டாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும் தப்பா கொடுத்தாங்க. அது தப்பா இருக்கிறத நீங்க டிக் பண்ணணும். விச் ஒன் ஆஃப் த ராங்னு கொடுத்துருப்பாங்க. செல்ஃப் இண்டக்ஷன் என்ன? செல்ஃப் இண்டக்ஷன் இது ஒரு சாலினாய்ட், ஒரு காயில். இந்த காயில்ல ஒரு பேட்டரி, ஒரு கீ கொடுத்துருக்கேன். இந்த பேட்டரியில இருந்து போறது என்னோட கரண்ட். என்னோட கரண்ட் என்ன நடக்கணும்னு கற்பனை பண்ணிப்பாரு. இந்த காயில் வழியா ஐ கரண்ட் போகுதா? சாலினாய்டு ஞாபகப்படுத்து. சாலினாய்டுல ஐ கரண்ட் போனா மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்னு சொல்லி கொடுத்தேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு பிக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? ஞாபகம் இருக்குல்ல? கேபிட்டல். கொஞ்சம் கொஞ்சமா நான் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணும். இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அதனால இங்க ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா அந்த காயில் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா காயில என்ன வரும்? கரண்ட் வரும். அந்த கரண்டோட பேரு இன்டியூஸ் கரண்ட். இன்டியூஸ் கரண்ட் வேலை என்ன? யார் அவனை உருவாக்குறாங்களோ அவனை அப்போஸ் பண்றது. ஐடாஷோட டைரக்ஷன் பாருங்க. என்னோட காயில கரண்ட் போகும். என்னோட காயில் சேஞ்ச் ஆகும். என்னோட காயிலே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். என்னோட காயில். அதனால இதுக்கு பேரு என்ன மனசிலாம மியூச்சுவல். அப்ப ரெண்டு காயில் வருது. இப்ப என் காயில கரண்ட் போகுது, என் காயில ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது, என் காயில ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, என் காயில இது சரியான்னு பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் நிறைய கரண்ட் கொடுத்தா நிறைய ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுமா? கம்மியான கரண்ட் கொடுத்தா கம்மியான ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுமா? இந்த டாபிக் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்க இருந்து phi is proportional to I. நிறைய கரண்ட் கொடுத்து நிறைய phi equal to some constant into I. L. இதுக்கு பேர் தெரியும். இதுக்கு ஒரு பேர் உனக்கு பேர் தெரியலன்னா அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். எல்லோட பேரு எல்லோட பேரு ஒண்ணு செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொல்லுங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ் குழப்பிக்காத. செல்ஃப் இண்டக்டன்ஸ். அப்படி இல்லைன்னா
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ரெண்டும் ஒண்ணுதான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் செல்ஃப் இண்டக்டிங். யாராச்சும் இந்த எல்லோட யூனிட் கண்டுபிடிச்சு சொல்லு. வைவை ஐயா டக்குன்னு சொல்லு. வெபர் பெர் ஆம்பியர். வெபர் பெர் ஆம்பியர். உனக்கு இந்த வெபர் பெர் ஆம்பியர் பிடிக்கலன்னா கொஞ்சம் மரியாதை என்ன சொல்றேன், ஹென்றி. அப்ப யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஹென்றி. யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஹென்றி. எல் ஹென்றி. 5 ரைட். ஈக்கு பதிலா மைனஸ் ஆஃப் d5/dt யார், லென்ஸ். க்கு பதிலா இஎம்ஐன்னு இப்பதான் பைக்கு பதிலா எல்ஐன்னு இப்பதான் கத்துக்கிட்டீங்க. அப்ப இங்க எல்ஐ இல்ல யார் கான்ஸ்டன்ட், எல் கான்ஸ்டன்ட். எல்லுக்கு வெளில போட்டு ஈக்கு பதிலா மைனஸ் எல் இன்ட்டு டிஐ/டிடி. இந்த ஈக்குவேஷன்ல அவ்வளவு சம் வெயிட் பண்ணிட்டு ஒரு சம் போட்டு பாருங்க. ஒரே ஒரு சம் ஈக்குவல் பண்ணி டிஐ/டிடி சம் கேட்கறதுல கேட்பாங்க. கரண்ட் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருவாங்க. இ கொடுத்துருவாங்க, எல் கேட்பாங்க. ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஐ/டிடி. இங்க இருந்து எல்லோட யூனிட் கண்டுபிடிக்கணும். எல்லுக்கு பதிலா இ பை டிஐ/டிடியா. இதுக்கு யாராவது யூனிட் சொல்லுங்க. வோல்ட் பெர் ஆம்பியர் பெர் செகண்ட். கரெக்டா வோல்ட். முதல் கேள்வி, அடுத்தது இங்க என்ன வரும்? பழக்கம் ஒரு ஈக்குவேஷன். எல்லாம் V by I யார், ஆர். V by I ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் யாரு, ஓம் செகண்டா. யூனிட் ஆஃப் எல் 4 ஈக்குவேஷனோட யூனிட் ஆஃப் எல். யூனிட் ஆஃப் எல் வெபர் பெர் ஆம்பியர் 1, ஹென்றி 2, வோல்ட் செகண்ட், ஆம்பியர் இன்வெர்ஸ் 3, ஓம் செகண்ட் 4. இந்த 4க்கு ஒண்ணா எது தப்புன்னு தான் தப்பா கொண்டு போய் டிக் பண்ணும். சரிதா? இதே யூனிட் தான் மியூச்சுவலுக்கு வரப்போகுது. ஈக்குவேஷன் யூனிட் போட கத்துக்கணும். நீ மனப்பாடம் பண்ணா ஸ்கொயர் விட்டுருவா, கியூப் விட்டுருவா. இல்லைன்னா அங்க வந்து வோல்ட் பெர் ஆம்பியர் செகண்ட், இல்லைன்னா ஓம் செகண்ட், இல்லைன்னா இதுல 2 ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பை ஈக்குவல் டு எல்ஐ மைனஸ் எல் இன்டு டிஐ/டி. இல்ல வோல்ட் பெர் ஆம்பியர் செகண்ட், ஓம் செகண்ட், வோல்ட் ஆம்பியர் இன்வெர்ஸ் செகண்ட், அதுக்கப்புறமா ஹென்றி வெபர் பெர் ஆம்பியர். லாஸ்டா தான் எஸ்ஐ பேச போறோம். அவர்கிட்ட கேட்டிருக்கோம், 2 hours கேட்டிருக்கேன். எஸ்ஐ எனக்கு எப்படி டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? டாபிக் கொடுக்குறேன். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சாலினாய்ட். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சாலினாய்ட். சீக்கிரம் இவ்வளவு பேர் வந்திருக்கேன். டெஸ்ட் ஆகாது அதான் மேக்னெட்டிசம் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ஆள் இங்க ரெண்டு கிளாஸ் வரல.
தெரியும் தெரியும். இல்லையே நீங்க டுவெண்ட்டி லாக்ஸ் வரல. ஆனா வந்து ரொம்ப வருது. மேக்ஸிமம் மேக்ஸிமம். சரி இது எப்போ இப்படி போயிட்டு போட்டு முடிச்சு போகுதுன்னு போயிட்டு நீ கத்துக்கிட்டியா இது வந்து marketing. செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சாலிட். மாடல் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சாலிட். இந்த எக்ஸ்பிரஷன் கொஸ்டின் கேட்கும். எல்லுக்கும் என் ஸ்கொயருக்கு என்ன ரிலேஷன்? எல்லுக்கும் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஈஸியா செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சாலிட். இது வந்து ஒரு லாங் சாலிட். சாலிடோட லென்த் எல், ஏரியா ஏ, ஹை கரண்ட் போகுது. ஹை கரண்ட் போகுதா? முதல்ல இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லு? மியூ நாட் என். இன்னும் நல்லா சொன்னா என் இது எல். இந்த எல் லென்த் ஆஃப் லாங் ஸ்மால் எல், லென்த் ஆஃப் லாங். ஐ எல் போற கரண்ட், என் நம்பர் ஆஃப் மியூ நாட் பெர்மியபிலிட்டி. பார்த்துக்கிட்டீங்களா? ஃப்ளக்ஸுக்கு ஜெனரல் ஃபார்முலா பிஏ, நிறைய டேர்ம்ஸ் இருக்கு என்பிஏ, ரைட்? ஃபை ஈக்குவல் டு என். இங்க இருக்கிற பி ஆர் மியூ நாட் என்ஐ பை எல் ஏரியாவுக்கு. ஃபை ஈக்குவல் டு மியூ நாட் என் ஸ்கொயர் ஐ பை எல். இங்க ஒரு ஏ. இந்த கொஸ்டின் டாபிக் படி செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சாலிட். நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? என்ன தேடி போயிட்டு கேபிட்டல் எக்ஸிட் சொல்லலாம். கேபிட்டல் தேடி போயிட்டு இருக்கேன். இப்போ கேபிட்டல் கேபிட்டல் ஃபைக்குள்ள மறைஞ்சிரு. என்ன இப்பதான் சொன்னீங்க? ஃபைக்கு பதிலா எல்ஐ. அப்ப ஃபைக்கு பதிலா நீங்க வெளிப்படையா அது ஈக்குவேஷன் இப்போ ஃபைக்கு பதிலா எல்ஐ. இப்போ மியூ நாட் என் ஸ்கொயர் ஐ ஏ பை எல். ஐயோ அப்ப நீ தேடி வந்த ஃபார்முலா மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? இதுல எப்பயுமே கேட்கறது என்ன ப்ரொபோர்ஷன் என் ஸ்கொயர், என் ப்ரொபோர்ஷன் என் ஸ்கொயர். இப்ப என் ஒன் டேர்னுக்கு எல் ஒன் செல்ஃப் இண்டக்டன்ஸ், என் டூ டேர்னுக்கு எவ்வளவு செல்ஃப் இண்டக்டன்ஸ். நம்ம ஃபார்முலா அழைக்கும் போல எல் டூ பை எல் ஒன் ஈக்குவல் டு என் டூ ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? சரி, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. இந்த காயில கொண்டு போய் மீடியத்துல வச்சுட்டா இது ஒண்ணு மாறும். பிளேஸ் இந்த மீடியம் எல் ஈக்குவல் டு மியூ என் ஸ்கொயர் ஏ பை எல். சீக்கிரம் முடிச்சோம். ஃபார்முலா டைரக்டா நம்ம கேட்பாங்க, ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம கேட்பாங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் லாங் சாலிட். இது எப்படி நம்ம மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ. ஒரு சாலினாய்ட் இல்ல செல்ஃப் இண்டக்டன்ஸ் எப்படி சொன்னாலும் அதான். இந்த இடத்துல பிளேஸ் இந்த மீடியம் ஏஜ் பிளேஸ் ரெண்டு மீடியம். பிளேஸ் என்ன மீடியம்? நான் பேசிட்டு இருக்கிறது மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல். டைரக்ட் ஃபார்முலா என் கொடுத்துருவாங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஏரியா தெரியும், லென்த் தெரியும். கேபிட்டல் எல் வேற, ஸ்மால் எல் வேற. எழுதிக்கும் ஸ்மால் எல் லென்த் ஆஃப் சாலினாய்ட், கேபிட்டல் எல் நீங்க தேடி போறாரு செல்ஃப் இண்டக்டன்ஸ் இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்க, ரெண்டும் ஒண்ணுதான். செல்ஃப் இண்டக்டன்ஸ் இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். எனர்ஜி ஸ்டோர்டு half LI square. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ எனர்ஜி ஸ்டோர்டு half LI square. எனர்ஜி டென்சிட்டி
இந்த இடத்துல என்ன டென்சிட்டி 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர் 1/2 எப்சிலான் நாட் E ஸ்கொயர் சமீபத்தில் படிக்கும் எனர்ஜி டென்சிட்டி இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எனர்ஜி டென்சிட்டி இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் V ஸ்கொயர் அதை தேடி தான் போயிட்டு எழுது அது இங்க பிடிச்சி தான் அங்க போயிருக்கோம் அது எழுது எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் இண்டக்டர் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த ஒரே விஷயம் மட்டும் செல்ஃப் இண்டக்டர் முடியும் மியூச்சுவல் நடக்கும் மியூச்சுவல் மட்டும் லெசன் முடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஒன்னா எல்சியில எப்படி சமைச்சு வைப்பாங்க சொல்லிட்டு எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் இண்டக்டர் எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் இண்டக்டர் என்ன டக்குன்னு சொல்லுங்க எனர்ஜி ஸ்டோர்ட் டி ஸ்கொயர் q ஸ்கொயர் பை 2c half qv இப்படி கேட்டாலும் சொல்லுங்க நான் உனக்கு தெரியுது half c ஸ்கொயர் ஞாபகத்துல இருக்கு ஸ்கூல்ல படிச்சது q ஸ்கொயர் பை 2c half qv உங்களுக்கு ஞாபகம் எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் இண்டக்டர் ஒன்றும் இல்லை இப்ப இண்டக்டர்னா வேற யாரும் இங்க இருந்து ஒரு பேட்டரி ஒரு கீ எதுக்கு எனர்ஜினாலே பிரிக்க ஒன்றெல்லாம் கொண்டு அப்ப இங்க இருந்து ஐ கரண்ட் போகுது ஒர்டனுக்கு பவருக்கு ரேட் ஆஃப் ஸ்விங் இருக்கு அப்போ ஒர்டனுக்கு பவர் இன்டர் டைம் பவருக்கு பவரை உடைச்சா வி இந்த லெசன்ல வி பயன்படுத்தினா கோச்சுக்கும் அதனால வி பயன்படுத்தலாம் வியும் இ ஒன்று ஸ்மால் ஒர்க் டன் வேணும்னா புரியுதுங்களா அப்ப டிடபிள்யூ இக்கு பதிலா மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி இங்க ஒரு ஐஏ இங்க ஒரு டிடி இந்த டிடி டிடி போய் சேர்ந்து தேடி போறது டபிள்யூ தேடி போறோம் பேட்டரி ஆன் பண்ண 0 ஆன் பண்ணிட்டேன் மேக்ஸிமம் மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பக்கத்துல ஒரு ஐ டபிள்யூ ஈக்குவல்ஸ் டு மைனஸ் எல் இன்ட்டு ஐ இன்ட்டு டிஐ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிட்டா அப்பர் லிமிட் இவ்வளவு நேரம் டபிள்யூ கூட்ட இவன் இனிமேல் half எல் ஐ ஸ்கொயர் மேக்ஸிமம் இப்போ எனர்ஜி ஸ்டோர்டு half எல் ஐ எனர்ஜி ஸ்டோர்டு அஸ் இண்டக்டர் half எல் ஐ ஸ்கொயர் கொஞ்சம் கவனி இங்கதான் சிக்கல் ஆரம்பிக்குது எல் கான்ஸ்டன்டா இருந்தா யூக்கும் ஐக்கும் என்ன பிரச்சனை டேரக்ட்லி ரைட்டா இந்த ஃபார்ம்ல கூட கொஞ்சம் பேசு யூவும் ஐக்கும் என்ன சம்பந்தம் யூக்கும் எல்லுக்கும் என்ன சம்பந்தம் எல் ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் இந்த ஃபார்ம்ல வேற மாதிரி மாத்த முடியுமா half எல்ஐ ஐ அடுத்த ஸ்டெப் என்ன அவ்வளவு சூப்பரா சொல்லிட்டீங்க அப்போ 1/2 5 வேற ஒரு ஃபார்ம்ல மாத்தி கொடுங்க half எல் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் பை எல் என்னவா பண்ணிருக்கேன் ஐ ஸ்கொயர் பை 2 நீ தான் இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க இப்போ யூ ஈக்குவல் டு half எல் ஐ ஸ்கொயர் அதை மாத்தினீங்கன்னா 5 அதை மாத்தினீங்கன்னா 5 ஸ்கொயர் பை 2 ஒரே விஷயம் இந்த ரெண்டு ஃபார்முலா கூட கொஞ்ச நேரம் பேசு பை கான்ஸ்டன்டா இருந்தா யூக்கு எல்லுக்கு என்ன சம்பந்தம் ஐ கான்ஸ்டன்டா இருந்தா யூக்கு எல்லுக்கு என்ன சம்பந்தம் டைரக்ட்லி இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும் இந்த ரேஷியோ சம் வரும்போது கவனமா இருக்கும் இந்த இடத்துல ஐ கான்ஸ்டன்ட்னா யூவும் பையும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பை கான்ஸ்டன்ட்னா யூ ஐயும் டைரக்ட்லி இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுத்தது அடுத்தது ஸ்மால் யூ கேபிட்டல் யூ பை வி இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றீங்க எல் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றீங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா பி ஸ்கொயர் பை 2 டெரிவேஷன் இப்போ எனர்ஜி டென்சிட்டி இன் மேக்னெட்டிசம் பி ஸ்கொயர் பை 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 1/2 எப்சிலான் நாட் ஸ்கொயர் ரெண்டு சேர்ந்தது தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் படிச்சீங்க ஞாபகம் இருக்கா அது கூட இன்டென்சிட்டி சம் ஒன்று சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கு இன்டென்சிட்டிக்கு எனர்ஜி கிராஃபிக் பெரிய யூனிட் ஏரியா பெரிய யூனிட் எனர்ஜிக்கு பதிலாக யூனிட் வால்யூம் இன்டு சி I equal to U into C. இப்போ 2023 கேட்டாங்க ஒரு சம் சொல்லி கொடுத்தேன் I equal to U into C. I யாரு இன்டென்சிட்டி U யாரு எனர்ஜி டென்சிட்டி C யாரு ஸ்பீட் ஆஃப் லைட் ஞாபகம் தெரியல உனக்கு I equal to U average into C. அவ்வளவுதான் U average into C. I equal to U average into C. ஞாபகப்படுத்தி பார்த்து
ரைட். என்கிட்ட முடிச்சா ஒரு டைம் ரிவிஷன் போட்டு இதோட செல்ஃப் இண்டக்ஷன் ஃபுல்லா முடியுது. நாளைக்கு வரைக்கும் மியூச்சுவல் எனர்ஜி ஸ்டோர்டா சரி. ஆமா இங்க என்ன எனர்ஜியா ஸ்டோர் ஆகுது அதை மட்டும் சொல்லிட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி இங்க மேக்னட்டோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி கடைசி ஒரு தெரியும் எனர்ஜி ஸ்டோர்டு மேக்னட்டோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி இது ரெண்டும் சேர்த்து படிக்கிறது தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அரௌண்ட் ஒரு 65-70% நம்ம இழுத்து வந்துட்டோம். இந்த மியூச்சுவல் மட்டும் முடிச்சா முடியும்.